ஹலோ வணக்கம். நம்ம எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி ரெண்டு விதத்தில் சில பேர் திங்க் பண்ணுறது உண்டு. சில பேர் ஒரு விதத்தை திங்க் பண்ணுவாங்க, சில பேர் இன்னொரு விதத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சமயம் ஒரு குழந்தைகிட்டேருந்து இதை கற்றுக்கிட்டேன். ஆமையும் முயலும் கதை சொல்லும்போது முயல் ஒரு இடத்துல தூங்கிடுச்சு, ஆமை நடந்து வந்து அது வெற்றி அடைஞ்சது, ஸோ அதுதான் ஜெயிச்சதுன்னு சொன்னதும் எல்லாரும் கை தட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க குழந்தைங்க. அப்போது ஒரு குழந்தை மட்டும் என்ன கேட்டுச்சு, கரெக்டு, இது ஃபர்ஸ்ட்டு வந்தால் கூட அந்த முயல் தூங்கிச்சுன்னு யாருக்கு தெரியும், அது எங்கேயோ போய் அது ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடி இருக்கலாம், நட்ஸ் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்ததுனால அது லேட்டாக வந்திருக்கலாம். இருந்தாலும் அதுவும் அதோட சந்தோஷத்தில் வெற்றி அடைஞ்ச மாதிரி தானே. ஸோ அது சந்தோஷத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சந்தோஷம். ஸோ ஈச் ஒன் ஹேட் டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னுச்சான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் திங்க் பண்ணோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ வெற்றிங்கிறது நம்ம போட்டியில் ஜெயிச்சா மட்டும் இல்லை, வீட்டில் சமைக்கிறது, இல்லை சினிமா பார்க்கறது, ஏதான பசங்களோட விளையாடுறது, இதெல்லாமே ஒரு வெற்றி தான். அதனால எல்லா விதத்துலையுமே ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமா இருக்கிறதே ஒரு வெற்றி. தெரியுதுங்களா?